அன்பினர்களே, நாம் அவசரமாக காசாவின் பக்கம் ஒரு பார்வையை போட்டால் அங்கிட்டு நேற்று பாவிகள் ஒரு 3 இளம் ஊடகர்கள் சேர்த்து ஒரு 17 பேரை கொண்டாடிச்சிட்டான். யாரு? இந்த இஸ்ரேல் பன்னாட தான். இப்பொழுது புதன்கிழமை இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது 11 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதில் எகிப்திய நிவாரண குழுவில் பணிபுரியும் 3 பச்சைகள் உட்பட 3 பேரும் எகிப்தியன் பத்திரிகையாளர்களான முகமது சலாஹிஸ்டா, அப்துல் ரஹப் சமீர் ஷாத் மற்றும் அனஸ் கானம் என அடையாளம் காணப்பட்டனர். இந்த 3 பேரும் வித் யூனிஃபார்ம் பிரஷ் என்ற யூனிஃபார்த்துடன் நிற்கிறாங்க. இளம் ஊடகர்கள் இவங்க வந்துட்டு எகிப்துக்குரியவர்கள், பலஸ்தீனியக்காரர்கள் இல்லை. இப்போ இது ஒரு புறம் இருக்க, இந்த இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இந்த அமைப்பு சொல்லியிருக்குது, இன் 2024ல 122 டெத்ஸ் இன்க்ளூடிங் 14 பெண்கள் உட்பட and 516 impression journalists. The Middle East and Arab world holds and macabre records of the number of journalists killed 2025 with 74 deaths. 74 டெத்கெல்லாம் இந்த வளைகுடா பக்கம் இருந்து இஸ்ரேலில் கொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்றாங்க? இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் என்ற ஒரு அமைப்பு சொல்லுது. இது பதியப்பட்ட ரெக்கார்ட். எல்லோரும் யூனிஃபார்த்தோட கொல்லப்படுறாங்க. பிரஸ் என்ற அவங்க அடையாளப்படுத்தப்பட்ட யூனிஃபார்ம் அண்ட் போட்டோவோட சொல்லப்படுகிறது. ஹால்ஸ் அண்ட் மேக்காபஸ் என்று சொல்றாங்க. மத்திய காசாவில் எகிப்திய குழுவால் நடத்தப்படும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாமில் அவர்கள் படம் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் வாகனம் மோதியதில் அவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் ஒரு மனிதாபிமான பணியில் இருந்தனர் என்றும் வாகனம் அனைவருக்கும் தெரியும். உள்ளே இருந்தவர்கள் குழுவிற்கு வேலை செய்தார்கள் என்று காசாவில் உள்ள குழுவின் செய்தி தொடர்பாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அது நேரடியாக குறிவைக்கப்பட்ட போது நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எங்களுக்கு வார்த்தைகள் வரவில்லை. மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் விரைந்து வந்த சக ஊழியர்கள் இப்படி கொல்லப்படுவதை பார்ப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் ஒரு மனமர்ந்து சொல்லுகின்றார்கள். காசாவில் உள்ள எகிப்திய குழுவின் வட்டாரம் ஒன்று தங்கள் ஊழியர்களை குறிவைத்து ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை குறிக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அல் அரபி அல் ஜதீத்திடம் பேசிய அந்த வட்டாரம் இந்த தாக்குதல் காசா பகுதியில் மனிதாபிமான பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் உதவி நடவடிக்கைகள் குறித்து கடுமையான கவலையை எழுப்பியிருக்கின்றது. ஹமாசுடன் தொடர்புடைய ட்ரோனை இயக்கியதாக கூறப்படும் சந்தேக நபர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறி இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலை உறுதிப்படுத்தியது. அட பாவிகளா, அந்த 3 பேரும் யூனிஃபார்த்தோட நிற்கிறாங்க. பிரஸ் யூனிஃபார்த்தோட கெப்பம் அடிச்சு நிற்கிறாங்க. அதுக்கு இந்த நாய்க்களை சொல்லுதோ ஹமாஸ் ட்ரோனை இயக்கியதாக சொல்லலாம். அட கர்மத்தை சண்டாளுங்களா. முன்னர் டெய்ர் அல் ஃபலா மற்றும் கான் யூனிஸில் இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூட்டில் 2 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அதன் 2ஆம் கட்டத்தை எட்டியதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் காசாவில் தாக்குதல்கள் மற்றும் மீறல்களை அதிகரித்தது என்று ஹமாஸ் சொல்றாங்க. இதைத்தானே நாங்க சொன்னோம். இவனுகள் இதை எடுத்துக்கிட்டு அழிக்கத்தான் போறோம், அழிஞ்சுதான் வருகிறது. இதை நாம அந்த யுத்தம், அதாவது பீஸ்ஃபுல் வந்த உடனே நாம இதை தெளிவாக சொல்லியிருந்தோம். இதுதான் நடக்க போகுது. எப்படி அவன் ஆங்காங்கு தொடுவான், சொருவான், சண்டை பிடிப்பான், அடிப்பான். இது நடந்து கொண்டே இருக்குது. அது அவ்வளவுதான். போர் நிறுத்த முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதை அமெரிக்கா தலைமையான மத்தியஸ்தம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகின்றார்கள். அதிலே அக்டோபர் 10ஆம் தேதி முதல் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீண்டும் மீறியுள்ளது என்று ஹமாஸ் குற்றம் சாட்டுகின்றது. போர் நிறுத்தத்தின் முதல் 100 நாட்களில் 1300 இஸ்ரேலிய போர் யுத்த நிறுத்த மீறல்களை பதிவு செய்துள்ளதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவிக்கின்றது. போர் நிறுத்தம் கையெழுத்தானதிலிருந்து குறைந்தது 450 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கின்றது. காசாவில் மனிதாபிமான நிவாரண பணிகளை ஆவணப்படுத்திய 3 பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். முற்றுகையிடப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்த மீறல்களை தொடர்ந்திருக்கின்றது. பத்திரிகையாளர் முகமது சலாஹிஸ்டா, அப்துல் ரஹப் ஷாத் மற்றும் அனஸ் ஹானிம்
என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். எகிப்திய குழுவின் மேற்பார்வையில் உள்ள இடம்பெயர்வு முகாம்களில் நிலைமைகளை ஆவணப்படுத்தும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்த போது அவர்களின் வாகனம் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காசாவில் சுகாதார அமைச்சகத்தின் இயக்குநர் ஜெனரல் முனீர் அல் ஃபர்ஸ் தாக்குதல் நடந்த நேரத்தில் 3 பத்திரிகையாளர்களும் மனிதாபிமான ஊடக பணிகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் தெளிவாக குறிக்கப்பட்ட பத்திரிகை உடைகளை அணிந்திருந்ததாகவும் கள ஆவணப்படுத்தலில் ஈடுபட்டிருந்தாலும் காசா சிவில் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. போர் நிறுத்தம் இருந்த போதிலும் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல் 11 பலஸ்தீனிகளை கொண்டிருக்கின்றது. கள ஆதாரங்களால் இஸ்ரேலிய கூற்று முரண்படுகிறது. புலனாய்வு நோக்கங்களுக்காக ட்ரோனை இயக்குவதில் ஈடுபட்டதாக கூறப்படும் வானத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் வானொலியில் கூறியிருக்கின்றது. இந்த கூற்றை ஆதரிக்க எந்த ஆதாரமும் வழங்கப்படவில்லை என்றும், மேலும் இஸ்ரேலிய ஊடகங்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்தேக நபர்கள் பயங்கரவாதிகள் என்று மட்டுமே குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேலிய அறிக்கையை பலஸ்தீனிய வட்டாரங்கள் நிராகரித்தன. பத்திரிகையாளர்கள் எகிப்திய நிவாரண முயற்சிகளுடன் தொடர்புடைய தெளிவாக அடையாளம் காணப்பட்ட மனிதாபிமான ஊடக பணியின் ஒரு பகுதியாக இருந்தனர். இது காசாவில் உள்ள முக்கிய மத்தியஸ்தம் மற்றும் உதவி சேனல்களில் ஒன்றாகும். ஹமாஸ் தாக்குதலை போர்க்குற்றம் என்றும் ஆபத்தான அதிகரிப்பு என்றும் விவரித்திருக்கின்றார்கள். நிவாரணத்தை தடுக்கவும் மத்தியஸ்தர்களை அச்சுறுத்தவும் இஸ்ரேல் வேண்டும் என்று பத்திரிகையாளர்களை மற்றும் மனிதாபிமான ஊழியர்களை குறிவைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் 10, 2020 அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள், நேரடி துப்பாக்கி சுடுகள், வெடிப்புகள் மற்றும் மனிதாபிமான உதவி மீதான கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட தினசரி மனித குலத்திற்கு எதிரான அத்தனை மீறல்களையும் தொடர்ந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. காசா மீதான இஸ்ரேலின் 2 ஆண்டு இனப்படுகொலையின் போது 71,000க்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1,71,000க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் 90% பொதுமக்கள் உட்கட்டமைப்பு அழிக்கப்பட்டிருக்கிறது. வீடு வாசல்கள், கட்டிடங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. ஊடகர்களை தொடர்ந்து குறிவைப்பது ஏற்கனவே ஊடக ஊழியர்களுக்கு மிகவும் கொடிய மோதல்கள் ஒன்று என்றும், காசாவில் நடந்து வரும் குற்றங்கள் மற்றும் மனிதாபிமான சரிவு பற்றிய ஆவணங்களை மௌனமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று மனித உரிமைகள் குழுக்களும் பலஸ்தீன அதிகாரிகளும் பல முறை எச்சரிக்கையில் விடுத்திருக்கின்றனர். அதாவது இங்க என்ன சொல்ல போனால், உலக நாடுகளுக்கு இஸ்ரேலில் தான் தோன்றித்தனமான இந்த காட்டேரி வேலைகள் உலக ஊடகங்களை அடையக்கூடாது என்பதில் இஸ்ரேல் குறியாக இருக்கின்றார்களாம். 2004 தொட்டு இன்று வரைக்கும் அவங்கள குறி ஊடகர்களின் மீது துல்லியமான குறியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சரியாக சொல்ல போனால் அவர்கள் ட்ரோன்ஸ் மட்டுமில்லை, அங்கிருந்து அவர்கள் சேட்டலைட் மூலமாக இந்த ஊடக வெஹிக்கிள் எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு ஷொட்டாக சரியாக சாத்துறார்கள். அந்த வகையில தான் இந்த இளம் ஊடகர்கள் நேற்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இறந்த ஊடகர்கள் குடும்பங்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துடன், இறந்த ஊடகர்கள் தியாகிகள், அவர்கள் உண்மையாக சொல்ல போனால் அவர்கள் ஒரு தியாகத்தின் மத்தியில தான் காசாவில் அத்தனை ஊடகர்களும் தங்களது உயிரை கையில் வைத்துக் கொண்டுதான் செய்கின்றார்கள். அது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவர்கள் உண்மையிலே தியாகிகளாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த பாருங்க, அந்த இளம் ஊடகர் உடையாக தக்பீர் கட்டியிருக்கின்றார். கையில் 2ஐயும் அவர் நெஞ்சிக்கு நேரே கொண்டு சென்ற போது அந்த இறப்பு நடந்திருக்கின்றது. இறுதி கட்டத்தில் அவர் இறக்கும் போது, அதாவது இங்கு வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது அவர் இறுதியாக அநேகமாக அங்கு இறப்பவர்கள் கலிமாவுடன் இறப்பதாகவும் அறியப்படுகின்றது. கிட்ட பக்கத்தில் இறுதி அந்த ஸ்பொட்ல தெரியாது, அந்த இறுதி மூச்சு அடங்குகின்ற போது அவர்கள் கலிமா சொல்லி அவர்களின் 2 கைகளையும் தக்பீர் செலுத்தித்தான் செய்கின்றார்கள். அது உண்மையிலே ஊடகர்கள் என்ற வகையிலும் எல்லா மனிதர்களுக்கு அப்பாலும் நாங்கள் மிக நீண்ட கால ஊடக பணியில் இருந்து வருகின்றோம். வடகிழக்கில் நெருக்கடியான காலங்களில் நானும் மூதூர், கிண்ணியா அந்த காலங்களில் போய் செய்தி சேகரித்திருக்கின்றேன். மிக அதிகமான ஈடுபாட்டு நாங்கள், அதாவது ஏராளமான பொருட்கள் இந்த சம்பூர் பகுதிகளுக்கு எடுத்து செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்பட்ட போது வீரகேசரி சார்பாக நான் ஒரு 3 தினங்களாக முகாமிட்டு
அங்கு செய்தி எடுக்கின்ற போது பல வகையான சிரமங்களை நாம் கண்டிருக்கின்றோம். அதைவிட பன்மடங்கு அதிகமான ஒரு பணியைத்தான் காசாவில் செய்கின்ற போது மனம் மிகவும் சிரமப்படுகின்றது. ஒன்றும் அதுக்கு செய்ய அது யாரால் என்ன செய்ய முடியும்? எனவேதான் இறைவன் விட்ட வழி அதுவோ அம்பலி, அவர்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை இறைவன் அளிப்பானாக என்று கேட்டு மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம். தொடர்ச்சியாக காசாவில் ஊடகர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள், துல்லியமாக குறிவைக்கப்படுகின்றார்கள் என்பது உலகம் எங்கு கேட்பது? ரம்ஸ் எல்லா நாடுகளையும் பிடித்து அடாத்தாக பிடித்து வருகின்ற போது யாரால் கேட்க முடியும்? அதே போல் இந்த காட்டுநரிகள் ஊடகர்கள் மீது குறிவைக்கப்படுகின்ற போது என்ன, எல்லோரும் ஒரு கண்டனத்தை தெரிவிப்போம். எல்லாரும் நானும் சொல்லிட்டு போகலாம், வேற என்ன செய்ய முடியும்? பார்ப்போம். உலகம் நடப்புகள் அப்படியே, நாமளும் இப்படியே. மீண்டும் சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.